ஏற்கனவே மல்லிக்கு பயங்கரமான பிரச்சனை எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது மல்லி வந்து இப்போ ஜெயிலுக்கு போக போறாங்களா? என்ன ஏது அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு. தன்னோட அக்காவோட வாழ்க்கை எப்படி போனா என்ன? நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே மயிலு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்வா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே வீட்ல ரூ. 1,00,000 காணோம் அப்படின்னும் போதே, அதுக்கான ஒரு ஆக்ஷன எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்நேரத்துக்கு பிரச்சனை கிடையாது. மயிலுவும் தன்னோட வழிக்கு வந்திருப்பாங்க. மயிலுவ பத்தியும் தெரிஞ்சிருக்கும். மயிலு வந்து ரூ. 1,00,000 திருடிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து, அடுத்ததா அந்த பணம் யார்கிட்ட குடுத்தாங்க, என்ன ஏது அப்படின்ற எல்லா விஷயமும் டீட்டெயிலா முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா, இப்போ வந்து மயிலு வந்து அடுத்தடுத்த தவறுகள செஞ்சுகிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ரூ. 1,00,000 கொண்டு போய் குடுத்தத, இந்த மாரி நான் வீடு பார்க்க போனேன், அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாரி பொய் சொல்லி அந்த ரூ. 1,00,000 வந்து காலி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம தன்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் இதெல்லாம் யூஸ் ஆச்சு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா நீ ஒரு ரூ. 2,00,000 எடுத்துட்டு வந்துரு. ரூ. 2,00,000 உனக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தான். ஆனா இப்போ மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாரி இப்போ பணத்த எடுத்துட்டு வர முடியாது. அடுத்த வாட்டி வந்து நகைய வந்து எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாரி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசியில மயிலு வந்து நகைய திருடும்போது நம்ம மல்லுக்கிட்டயும் அதே மாரி நாகுகிட்டயும் இப்படி மாட்டிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஒரு முறை நடக்கிற திருட்டை தான் வந்து அமைதியா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஏன்னா முதல் டைம்ல வந்து இந்த மயில் வந்து ரூ. 1,00,000 வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படியெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களையே வந்து போலீஸ் வந்து விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜய் வந்து அந்த ஒரு விஷயத்தை அப்படியே விட்டாரு. அதே மாதிரி இப்போ நாகு கிட்ட பணத்தை கொடுத்து, அதாவது ஏற்கனவே விஜய் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததான் நாகு கிட்ட கொடுத்து நாகுவை போயிட்டு இந்த நகை எல்லாத்தையுமே மீட்டுட்டு வர சொல்றாங்க. ஏன்னா ஆல்ரெடியே வச்ச நகையெல்லாம் பேங்க்ல இருக்கு இல்லையா, அந்த ஒரு நகை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வர சொல்றாங்க. இது மயிலுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா போயிடுச்சு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தினால வந்து அடுத்ததா நகை வீட்டுக்கு வந்துடுது, அதை ஆட்டிய போட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சாங்க. அடுத்ததா இந்த நாகவும் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த பணத்தை வச்சு கொடுத்துட்டு வந்து நகையை மீட்டு கொண்டு வராங்க. மீட்டு கொண்டு வந்து நம்ம மல்லிகிட்டையும் ஒப்படைச்சுறாங்க. அது பத்திரமா தான் இருக்கு, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம இப்போ நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா விஜய் கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல. ஆனா கடைசியில விஜய் இருந்துட்டு இந்த மாதிரி மல்லி மறுபடியும் வந்து கிரவுண்டு பக்கம்லாம் போகல, அதே மாதிரி அந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இது உண்மையிலேயே மல்லிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அதுவும் இல்லாம அடுத்ததா இந்த ஒரு ரிலே ரேஸ்ல நம்ம வெண்பா கலந்துக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம வெண்பா இருந்துட்டு டாடா கிட்ட பேசி விஜய் கிட்ட பேசி எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லியும் வந்து அந்த நகையை பத்திரமா எடுத்துட்டு போய் லாக்கர்ல வந்து பூட்டி வச்சுட்டாங்க. அதாவது வீட்லயே திருடன் இருக்கும்போது என்ன பண்றது, திருடன் கையிலேயே சாவி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி மல்லி அதை வந்து சேஃபா லாக் பண்ணி தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம அதாவது ஏற்கனவே நாகுக்கு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த மயிலும் ஏதோ நமக்கு தெரியாம தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் இல்லாம நம்ம வச்ச பணம் எப்படி ரூ. 1,00,000 காணாம போயிருக்கும், அத விஜய் தம்பி வந்து நல்ல மனசோட வந்து அந்த பணம் போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டாலும் நம்மளால அந்த ஒரு விஷயத்த விட முடியாது. கண்டிப்பா யாரோ ஒரு திருடனோ திருடியோ இந்த வீட்டுல இருக்காங்க. ராஜேஸ்வரி திருடி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ரூ. 1,00,000 ஆசைப்படுற கேரக்டர் அவங்க கிடையாது. அதே மாதிரி மயிலு மேலேயும் சந்தேகப்பட முடியாது. அதே மாதிரி மயிலு பண்றது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ரூ. 1,000 ரூ. 2,000 வந்து காணாம போனாலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ரூ. 1,00,000 காணோம் அப்படின்னு உடனே கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. விஜய் வந்து நல்லவர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே விட்டாங்க. இப்போ அடுத்துதான் இந்த மயிலு வந்துட்டு நகையை திருடுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இப்போ நாகு வந்துட்டு சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்து அந்த திருடன் இன்னைக்கும் வந்து திருடுவான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி யோசிச்சாங்க. அதே மாதிரி நாகு வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது மயில் என்ன பண்றாங்க, மயிலோட ஆட்டிடியூடு, மயில் போறது வர்றது இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மயிலு கிட்ட பேசும்போது மயில் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றது, அதுவும் இல்லாம எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றது, ராஜேஸ்வரி கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறது, இது எல்லாமே வந்து நம்ம நாகுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம மல்லி வந்து தன்னோட அக்கா. அப்படி இருக்கும்போது தன்னோட அக்காவுக்கு யார் எதிரியோ
அவங்கள வந்து எதிரியா பார்க்கல அப்படின்னாலுமே கூட பரவாயில்ல. அதாவது நண்பனா பார்க்கக்கூடாது. அவங்க வந்து படிச்சவங்க படிச்சவங்க மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மயில் வந்து பேசுறது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நல்லவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நாகு இருந்துட்டு இந்த மயிலு எங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாங்க. கடைசியில மயிலு வந்துட்டு மல்லியோட ரூம்குள்ள அப்படியே யாராச்சும் பாக்குறாங்களா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப தயக்கத்தோடையும் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாவும் வந்து ரூம்குள்ள போறத பாக்குறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் மல்லிக்கு வந்து அதாவது மல்லி உடனடியா வந்து இங்க வா ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மெசேஜை பண்ணி விட்டுறாங்க. அடுத்ததான் நாகு வந்துட்டு ஜன்னல் வழியா வந்து போயிட்டு வந்து பாக்குறாங்க. அதாவது உண்மையிலேயே இப்போ மயிலு என்னதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி மல்லி வந்துட்டு அண்ணி என்ன அண்ணி என்ன ஆச்சு என்ன நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டே வரும்போது மல்லி கொஞ்ச நேரம் பொறுமையா இரு இங்க வந்து பாரு நடக்கிற கூத்த 1,00,000 ரூபாய் நம்ம எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருந்தோம். ஆனா உண்மையிலேயே என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அடுத்ததான் இந்த மயில் வந்துட்டு அந்த நகை எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம மல்லி வந்துட்டு நான் இப்பவே போய் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணு மயில் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் எங்க கொடுக்குறா என்ன பண்றா அப்படின்றத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்துதான் மயிலு கொண்டு போய் அந்த நகை எல்லாத்தையுமே அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.